சிவகங்கை மாவட்டம் சோமநாதபுரம் எஸ்ஐயாக பணியாற்றி வந்தவர் பிரணீதா. அங்கிருந்து சிவகங்கைக்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ளார். நேற்று இரவு ஸ்டேஷனில் ஆவணங்கள் எடுத்து வர போயிருக்கிறார். அப்போது விசிக மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன் அவரது ஆட்களுடன் அங்கு வந்துள்ளார். அவர் ஏற்கனவே கோவில் நில விவகாரம் தொடர்பாக புகார் கொடுத்திருக்கிறார். அதன் நிலை என்னவென்று எஸ்ஐ பிரணீதாவிடம் கேட்டு தகராறு செய்துள்ளார். 10 பேர் கொண்ட கும்பல் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் அவரை சுற்றி வளைத்து தாக்கியுள்ளனர். இதனால் எஸ்ஐ பிரணீதா அங்கேயே மயங்கி விழுந்தார். இந்த பிள்ளைய பழிவாங்கன்ற நோக்கத்தோட ஒரு 10 பேர் அதுல இளைய கௌதம் சொல்லிட்டு அவரு கண்ணன இன்னொருத்தர் மனோகரா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் கும்பல் பிள்ளைய அரெஸ்ட் பண்ற மாதிரி சுத்தி ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இவளை உன்னை நீ எப்படி போறாயின்னு பாக்குறேன், உன்னைய கற்பகம் இசைய எப்படி நான் உன்னை தூக்கணும், அவளை தூக்கி விரட்டி விட்டேன், அதே மாதிரி உன்னையும் தூக்கி விரட்டி விட்டுருவேன், அவள் சட்டை பிடிச்சி கிழிச்சிருவேன் அப்படின்னு மரியாதை இல்லாம உன்னோட ஸ்டாரெல்லாம் கிழிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய ரொம்ப மரியாதை இல்லாம பேசி சட்டை பிடிச்சு இழுத்து கையெல்லாம் இப்படி கீறி போட்டு பிள்ளைய ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. ஸ்டேஷன்லயே